விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வரும் பிக் பாஸ் சீசன் 8 ரியாலிட்டி ஷோவில் குக் வித் கோமாளி மூலமாக பிரபலமான சுனிதா 7வது போட்டியதாக என்ட்ரி கொடுத்துள்ளார். அசாம் மாநிலம் கவுகாத்தியை சேர்ந்தவரான சுனிதா கடந்த 1991 ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி பிறந்தார். டான்ஸ் மீது அதிக ஆர்வம் கொண்ட சுனிதா டான்சராகவே தனது வாழ்க்கையை தொடங்கினார். டான்ஸ் நிகழ்ச்சிக்காக மும்பை சென்ற சுனிதா அதன் பிறகு சென்னை வந்து தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். தமிழே தெரியாமல் சென்னையில் வந்து கொஞ்சம் பேசும் தமிழால் தன்னைத்தானே மெருகேற்றி தனக்கென்று ரசிகர் பட்டாளங்களை உருவாக்கியுள்ளார். சுனிதா பேசும் தமிழுக்கு ஏராளமான ரசிகர்கள் உண்டு. அவர் பேசினாலே சிரிப்பலைதான். அதையே தனது பாசிட்டிவாக எடுத்துக்கொண்ட சுனிதா இந்த உயரத்திற்கு உயர்ந்துள்ளார். விஜய் டிவியில் சக்க போடும் ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியாக கலந்து கொண்டு மக்களை மகிழ்வித்து வருகிறார். இந்த நிலையில தான் முதல் முறையாக விஜய் டிவியில விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வரும் பிக் பாஸ் தமிழ் 8 ரியாலிட்டி ஷோவில் 7வது போட்டியலாக கலந்து கொண்டுள்ளார். இது குறித்து அவரே வீடியோவில் ஒரு டான்ஸ் ஷோவில் நடுவராக இருந்தேன். நான் பிக் பாஸ் சுனிதா என்ட்ரியாக போகிறேன். உங்களது ஆதரவு எனக்கு வேணும். பிக் பாஸ் எப்போதுமே ஸ்பெஷல் தான். இப்போ அதையும் தாண்டி எனக்கு பிடிச்ச ஆங்கர் இருக்கிறாரு. என்னுடைய இதயமே அவர்தான். ஃபேமிலி இருக்காங்க. என்னுடைய தங்கை ஆதரவா இருப்பாங்க. அவர்தான் நந்திதா. கேம்ல நீங்க 100 அடிச்சாலும் அடுத்த கேம்ல 0ல இருந்தா ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில எல்லா ஸ்டேஜ்லயும் சேலஞ்ச் இருக்கு. அதே மாதிரி அந்த சேலஞ்ச் பிக் பாஸ் வீட்ல ஹாப்பியா சந்திக்க போறேன் என்றார். மேலும் விஜய் சேதுபதி சுனிதாவின் கருத்துக்கு பாராட்டு தெரிவித்தார். விளையாட்டில் 100 அடிச்சாலும் அடுத்த போட்டியில் 0வில் இருந்து தான் ஆரம்பிக்கும் என்று மறுபடியும் சொல்ல கேட்டார். அதோடு சுனிதாவின் யோசிக்கும் திறமையை பாராட்டினார். விஜய் சேதுபதியை வெட்கப்பட வைத்தார். அவருக்கு கவிதையும் சொன்னார். கவ் கொடுக்கும் பாலு நீங்க தான் என் ஆளு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க தான் பெஸ்ட் என்றார். அதோடு தங்கமே உன்னத்தான் தேடி வந்தே நானே என்ற பாடலையும் விஜய் சேதுபதிக்காக பாடினார். சுனிதாவிடம் இல்லாத டேலண்டே இல்லை என்ற விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான ஒருவராக சுனிதா இருப்பார் என்றார்.